ஆனா இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா சென்னையில எண்ட்ல வந்து ரொம்பவே கனமழை வந்து சென்னையை ரொம்ப ஃபிளட்டடா மாறிட்டதுனால மியூசிக் அப்படின்ற விஷயம் கொஞ்சம் கம்மியாவே இருந்தது. இதை தொடர்ந்து என்ன சில மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து கான்சர்ட்ஸ் பண்ணி அந்த கான்சர்ட்ஸ்ல வர்ற காசை கண்டிப்பா ஃப்ளட்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்க போறாங்களாம். இதுல ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏஆர் ரஹ்மான் சார் வந்து நெக்ஸ்ட் மந்த்ல வந்து ஒரு மியூசிக் ப்ரோக்ராம் பண்ண போறாராம். அந்த ப்ரோக்ராம்ல வர்ற எல்லா ஃபண்ட்ஸுமே வந்து நான் வந்து ஃப்ளட்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காராம். இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜாவும் நெக்ஸ்ட் வீக்ல 2 கான்சர்ட்ஸ் நானும் பண்றேன், அதை நானும் டொனேட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம அனிருத்தும் கூட வந்து நான் நெக்ஸ்ட் மந்த் ஒரு கான்சர்ட் கண்டிப்பா பண்ணி அதையும் நான் டொனேட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காராம். லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா எண்ட்ல சென்னை கண்டிப்பா ரொம்ப ஃப்ளட்ல மூழ்கி இருந்தது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதுல இருந்து நம்ம சென்னை மக்கள் எல்லாருமே எப்படியோ மீண்டு வந்துட்டோம். ஆனா அது எப்படி நடந்தது, என்ன பின்னாடி எல்லாம் நடந்தது, எவ்வளவு பேர் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டாங்க, என்ன மாதிரி சர்வீசஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணாங்க அப்படின்றது எல்லாமே ஒரு பாடலா எடுத்தா எப்படி இருக்கும், இதை சென்னைக்கு டெடிகேட் பண்ணா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நடிகர் விக்ரம் கிளம்பியிருக்காராம். இதை வந்து ஒரு வீடியோ சாங்கா எடுத்து ஆல்பமா ரிலீஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் இதுக்காக ரீசெண்டா பாத்தீங்கன்னா நிறைய பேரை வந்து கான்டாக்ட் பண்ணியிருக்காரு. அதாவது தமிழ்நாட்டுல இருக்கிற முன்னணி நடிகர்கள், இந்தியாவில இருக்க முன்னணி நடிகர்கள் எல்லாரையுமே கான்டாக்ட் பண்ணியிருக்காராம். அஜித், விஜய், கமல் போன்றவங்க எல்லாரையுமே கான்டாக்ட் பண்ணி நீங்க எல்லாம் விருப்பம் இருந்தா கண்டிப்பா எனக்கு இந்த ஆல்பம் சாங்ல நடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காராம். இன்னும் பாத்தீங்கன்னா லாரன்ஸ், பிருத்திவிராஜ் போன்ற பல பேரை கான்டாக்ட் பண்ணியிருக்காரு. சோ இன்னும் இதுல யார் யார் எக்ஸாக்டா நடிக்க போறாங்க அப்படின்றது தெரியல. பட் என்னதான் இருந்தாலும் இது கண்டிப்பா ஒரு கலவையா தான் இருக்கும் அப்படின்றத நம்ம கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்ம ஆக்டர் விஷாலுக்கு அடுத்ததா ரிலீஸ் ஆக போற படம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கதகளி. இந்த படத்தை பத்தி அவருடைய டைரக்டர் பாண்டியராஜ் என்ன சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் கூட கேத்ரின் தெரசா, கருணாஸ் மற்றும் பலர் ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருக்காங்க. கதகளி அப்படின்ற படம் வந்து பேரை கேட்கிறப்போ கண்டிப்பா வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. அதே மாதிரிதான் இருக்கும். அது மட்டும் இல்லாம இது ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரியை பேஸ் பண்ணி எடுத்தது. நான் இப்ப ரீசெண்டாவே கொஞ்சம் ரியல் லைஃப் ஸ்டோரிஸ் தான் பேஸ் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். பசங்களுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நான் வந்து விஷால் கிட்ட 2 கதைகள் சொன்னேன். 2வதா சொன்ன கதை தான் இது. அதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் கண்டிப்பா பண்றேன் அப்படின்னு சொல்லி இந்த படம் பண்ணாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கதையில ரொம்ப நிறைய ட்விஸ்ட் இருக்கும். சும்மா சின்ன சின்ன விஷயங்களுக்கும் ட்விஸ்ட் இருந்துட்டே இருக்கும். ரொம்ப பரபரப்பாவும் விறுவிறுப்பா போயிட்டே இருக்கும். ஒரு மனுஷனுக்கு ஒரு போன் கால் வருது, அந்த போன் கால் அட்டன் பண்ணி பேசுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, ஒரு போன் கால் ஒரு மனுஷனோட வாழ்க்கையை எந்த அளவுக்கு திருப்பி போடுது அப்படின்ற குழப்பத்திலே இந்த படம் போயிட்டு இருக்குமா. அது மட்டும் இல்லாம ஒரு கொலை நடக்குது, இந்த கொலையை யார் பண்ணாங்க என்ன ஏதுன்னு புரியாது. படம் ஃபுல்லா த்ரூ அவுட்டா பாத்தீங்கன்னா வந்து மழை பெஞ்சிட்டே இருக்கும். 2 hours இருக்கும் இந்த மூவி. பசங்களுக்கு அப்புறம் நான் இந்த படம் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. விஷாலும் ரொம்ப சூப்பரா அவுட்புட் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு பாண்டியராஜ். சோ நம்ம வெயிட் பண்ணி படம் எப்படி இருக்குன்னு பாக்கலாம். நம்ம சங்கரோட 2.0 படம் ஸ்டார்ட் ஆனோடனே அந்த படத்துக்கு பாத்தீங்கன்னா பல வில்லன்கள், யார் வில்லனா போடுறது அப்படின்ற கன்ஃபியூஷன் இருந்து பல வில்லன்கள் செலக்ட் ஆனாங்க. அதுக்கப்புறம் இவங்க இல்ல அவங்க இல்லன்னு வந்தது. முதலாவதா பாத்தீங்கன்னா அர்னால்டு தான் வந்து வில்லனா நடிக்க போறாரு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபைனலா எல்லா கன்ஃபியூஷன்ஸ்க்கு அப்புறம் அக்ஷய் குமார் அப்படின்னு ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. இது ஆஃபிஷியலான நியூஸ். பட் ஆனா அதுக்கு முன்னாடி யார் அர்னால்டுக்கு அப்புறம் சூஸ் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சங்கர் சார் வந்து ரஜினி சார் கிட்ட சொல்லியிருக்காரு, நம்ம வந்து ஏன் அமிதாப் பச்சனை வச்சு இந்த படத்துல வில்லன் நடிக்க சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னப்போ அவங்க 3 பேருக்கான டிஸ்கஷன்ல வந்து ரஜினி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா வில்லனா நடிக்க கூடாது, இந்தியன் சினிமாக்கே வந்து நீங்க ஒரு காட்ஃபாதர் மாதிரி, கண்டிப்பா நீங்க வந்து ஹீரோவா தான் பண்ணணும், அதை மக்களும் எதிர்பார்ப்பாங்க. நீங்க வில்லனா நடிச்சா அது அவ்வளவுதான் நம்ம ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க, அது அவங்களுக்கு டிசப்பாயின்மெண்டா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்களாம். சோ அதே மாதிரி நம்ம அமிதாப் பச்சனும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் உங்க சஜஷன் எடுத்துக்கிறேன், கண்டிப்பா நான் இந்த இது ஆப்ஷன் வேணாம் அப்படின்னு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காராம். சோ ஃபைனலா 2.0 ரிலீஸ் ஆனோடனே எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம எல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வருஷம் பாத்தீங்கன்னா டைரக்டர் அமீர் 3 மூவிஸ் பண்ண போறாராம். ஃபர்ஸ்டா சிம்புவோட, நெக்ஸ்ட் ஆக்டர் ராணாவோட, தேர்டா பாத்தீங்கன்னா வந்து ஆக்டர் ஆர்யாவோட அப்படின்னு சொல்லி. பட் அதுக்கப்புறமா வந்த சில நியூஸ்ல பாத்தீங்கன்னா இந்த டீடைல்ஸ்ல எல்லாம் வந்து சில கரெக்ஷன்ஸ் இருக்கு, அதெல்லாம் நிறைய விஷயங்கள் மாத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்ன கரெக்ஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்டர் ஆர்யாவோட அவர் 3rd மூவி பண்ணல, ஆக்டர் ஆரியோட பண்ண போறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த 3 மூவிஸ் கொடுக்க போறார் அப்படின்றப்பவே வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பா ஆடியன்ஸ் மத்தியில இருக்கும். டைரக்டர் அமீருக்கு அப்படின்னு ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க, அது இல்லாம சிம்புக்கு, ராணாக்கு, ஆரிக்கு இவங்களுக்கு எல்லாம் பர்டிகுலர் ஆடியன்ஸ் இருப்பாங்க. சோ கண்டிப்பா ஒரு பெரிய கலவையா தான் நமக்கு இந்த வருஷம் அமைய போகுது அப்படின்னு நினைக்கிறேன். சோ வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். லாஸ்ட் இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய மூவிஸ் ரிலீஸ் ஆச்சு, நிறைய ஹீரோஸ் இன்ட்ரடியூஸ் ஆனாங்க, புது படங்கள் கூட வந்தது. ஆனா ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லான ஹீரோ அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஆக்டர் ஜெயம் ரவி தான் இல்லீங்களா.
ஏன்னா தனி ஒருவன், பூலோகம் அந்த படங்கள்லாம் வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது, சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. இந்த வருஷம் அவர் ஒரு படம் பண்ண போறாராம். அந்த படத்தோட ஷூட்டிங் கூட பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் மந்த், அதாவது February 14th வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றது தான் பிளானாம். இதுல பாத்தீங்கன்னா ஜெயம் ரவி வந்து முதலா லக்ஷ்மி மேனனோட ஜோடி சேர்றாரு. அவங்களோட அந்த டிஃபரெண்டான காம்பினேஷன், ஜெயம் ரவி ஒரு மாதிரி வேற ட்ராக், லக்ஷ்மி மேனன் பாத்தீங்கன்னா வேற ட்ராக். ஆனா இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து எப்படி நடிக்கிறாங்க, எப்படி இருக்க போகுது, நம்மளோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் நம்ம ஸ்கிரீன்ல பாக்குறப்போ எப்படி இருக்க போகுது, கண்டிப்பா இது ஒரு டிஃபரெண்டான அனுபவமா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம இன்னொரு நியூஸ் வந்திருக்கு ஜெயம் ரவி பத்தி. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல ஒரு பேயா வரார் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் வந்திருக்கு. சோ நம்ம வெயிட் பண்ணிருந்து இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்து என்ஜாய் பண்ணலாம். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி லீக் ஆன ஒரு பாடல்னால பயங்கரமான ஒரு சூப்பர் ஹிட்டான ஒரு ரேஞ்சுக்கு போன ஒரு மியூசிக் டைரக்டர் பத்தின நியூஸ் தான் இது. அவர் பாத்தீங்கன்னா ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த பாடல் வந்து அவர் எந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ரேஞ்சுக்கு கொண்டு போச்சோ, அதே மாதிரி இப்போ ரீசெண்டா யூடியூப்ல லீக் ஆன ஒரு பாடல்னால அப்படியே இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கு கொண்டு போயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியை விட்டு ரொம்பவே தள்ளி இருக்கிற மாதிரி இருக்கு. லாஸ்ட் இயர் கூட பாத்தீங்கன்னா நிறைய மூவிஸ் பண்ணிருக்காரு. தளபதிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மியூசிக் டைரக்ட் பண்ணிருக்காரு. ரொம்பவே ஒரு நல்ல பொசிஷன்ல இருந்தாரு. பட் ஆனா இப்போ ரிலீஸ் ஆன, அதாவது லீக் ஆன இந்த பாடல் வந்து அவரை என்ன மாதிரி ஒரு நிலைமைக்கு கொண்டு போயிருக்கு அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே லாஸ்ட் இயரே சைன் பண்ணியிருந்து, டாக்குமெண்ட் சைன் பண்ணி அக்ரிமெண்ட் போட்டிருந்த படங்கள்ல இருந்த டைரக்டர்ஸ் எல்லாம் கூட இப்ப வேணாம், நாங்க அந்த மூவி லேட்டா பண்ண போறோம் அப்படி இப்படின்னு ஏதோ காரணங்கள் சொல்லி, இல்ல நீங்க பாடல் கொடுக்கறதுக்கு லேட் ஆகுது, இந்த மாதிரி எல்லாம் ரீசன் சொல்லி அவாய்ட் பண்ணிட்டு இருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஹார்ட் அட்டாக் அப்படின்னே சொல்லலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் கூடவே இருந்த ஆஸ்தான ஆக்டர் கூட அவரை வந்து இப்போ இல்ல வேணாம், நான் வேற மியூசிக் டைரக்டர் வச்சு பண்றேன், தொடர்ந்து உன் கூடயே பண்ற மாதிரி இருக்கு, ஆடியன்ஸ் எதுவும் நினைக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவரும் மாறிக்கிட்டாராம். சோ அவர் இனிமே இந்த பேரை எப்படி எடுக்க போறாரு, நல்ல பேருக்கு திரும்ப எப்படி வர போறாரு அப்படின்றத நம்ம எல்லாரும் பொறுத்து தான் பார்க்கணும். ராகுல் பிரீத்தி சிங் பாத்தீங்கன்னா தமிழ்ல ஒரு படம் நடிச்சாங்க. அப்புறம் கிக், ப்ரூஸ்லி, அதர் லாங்குவேஜஸ்ல ரொம்பவே, அதுவும் முன்னணி ஹீரோக்களோட ரொம்பவே பிஸியா இருக்காங்களாம். இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா பிரீத்தி சிங் ஒரு படத்துல கமிட் ஆயிருக்காங்க. அதே படத்தோட கதையை பாத்தீங்கன்னா ஸ்ருதி ஹாசனும் கேட்டிருக்காங்க. அதாவது தெலுங்குல வந்து இப்போ லேட்டஸ்ட்ல பாத்தீங்கன்னா ராகுல் பிரீத்தி சிங் அண்ட் ஸ்ருதி ஹாசன் பாத்தீங்கன்னா ரொம்ப நாளாவே டாப்ல இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இப்போ வந்து இந்த படத்துல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் 1 crore salary எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி ராகுல் பிரீத்தி சிங் சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த மூவி டீம் பாத்தீங்கன்னா இல்ல 1.5 crores நாங்க தரோம், கண்டிப்பா நீங்க நடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். இந்த கதையை தெரிஞ்சுக்கிட்ட ஸ்ருதி ஹாசன் அவங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காதா, அவங்க இந்த படம் பண்ண முடியாதா அப்படின்னு ஆசைப்படுறாங்களாம். சோ வந்து இப்ப ராகுல் பிரீத்தி சிங் பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்களோட இடத்தை தக்க வச்சுக்கிட்டாங்க. இல்ல நாங்க அவங்கள வச்சுதான் அந்த படம் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். சோ இதனாலேயே வந்து இவங்களுக்குள்ள ஒரு கிளாஷ் இருக்கும். பயங்கர டஃப்பான காம்படிஷன், பயங்கர பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இனிமே ஃபியூச்சர் படத்துல கொடுக்க போறாங்க அப்படின்றத நம்ம கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சோ வெயிட் பண்ணி இந்த படம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா வியூவர்ஸ், இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம நிகழ்ச்சியில நிறைய செய்திகள், கிசுகிசுகள் எல்லாமே பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு அழகான நிகழ்ச்சியில உங்க எல்லாருமே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.